ஸோ த நெக்ஸ்ட் வீடியோ, வாழ்க்கையே ஒரு டிப்ரெஷனில் போகுது. என்ன சொன்னாலும் அழுக வருது, யார் என்ன பண்ணாலும் அழுக வருது, கோபம் வருது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. ஏன்னு தெரில, எதுக்குன்னு தெரில. யாரோ ஒரு நபரோட பெரிய இழப்பு மனசுக்குள்ளே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்குது. ரொம்ப நெருங்கிய உறவுகள் யாரோ தவறிட்டாங்க. அதிலிருந்து மீண்டு வர முடியல. அதனால் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. தனியாக இருக்கும்போது ரொம்ப அழுகையாக வருது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை கேளுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு அழுக வருது அப்படின்னா ஒரு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மை பிளேஸ் இஸ் பாத்ரூம். ஸோ அங்கே போயிட்டு எவ்வளோ முடியுதோ, எவ்வளோ தோணுதோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் த டேப் அண்ட் ஓப்பன் யுவர் டியர்ஸ். நல்லா அழுதுருங்க, கத்தி கத்தி அழுதுருங்க. நவ் வாஷ் யுவர் ஃபேஸ், டோன்ட் ஸ்டாப் ஹியர். ஸோ திருப்பி இது ஒரு சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட், சின்ன ஒரு ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பீஸா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து டே மச்சான் நீங்கள் ட்ரீட்டு வா பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை வீட்டில் யாரோ ஒருத்தவங்க பீஸா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படி நீங்கள் நினச்சது நடந்துருச்சு. இது ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹாப்பினஸ் கூட செலிப்ரேட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற பிளேஸும் அதே ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும். ஸோ அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் அப்பா சாலி ஜாமா இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நினச்ச மாதிரி பீஸா கிடச்சிருச்சு அப்படின்னு எவ்வளோ உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமோ அந்த ஹாப்பினஸை வெளிப்படுத்துங்க. நெக்ஸ்ட், க்ளோஸ் இட் ஆப் அண்ட் கெட் அவுட் ஃப்ரம் த வாஷ்ரூம். ஸோ திருப்பி உங்களுக்கு இதே மாதிரி அழுக வந்துச்சு, இதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அகெயின் கோ டு த ரெஸ்ட் ரூம், ஓப்பன் த டேப், ஓப்பன் யுவர் டியர்ஸ், வாஷ் யுவர் ஃபேஸ், கெட் அவுட் ஃப்ரம் தேர். ஸோ இதே ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு நாளில் உங்களுக்கு தோணும், நீங்கள் அழுதுகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தோணும், இப்போ அழுகுறோம், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து திருப்பி வந்து சிரிக்க போகிறோம், ஓகே அப்படின்னு போகும். திருப்பி நீங்கள் நல்லா சிரித்து ஹாப்பியாக இருக்கும்போது உங்களுக்கு தோணும், இப்போ நல்லா சிரிக்கிறோம், திடீர்னு சோகம் வந்ததுனா தான் அழுகுறோம் அப்படின்னு. ஸோ உங்களோட வாழ்க்கையோட புரிதலுக்கு போயிடுவீங்க. இப்போ அழுதா நாளைக்கு சிரிப்போம், நாளைக்கு அழுதா அடுத்த நாள் அழுக போகிறோம். இதுதான் ரிப்பீட்டடாக நமக்கு நடந்துகிட்ருக்கு. இது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே டு பி நார்மல் அப்படின்றது உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். அப்படி ரியலைஸ் ஆகிட்டாலே போதும், பாதி டிப்ரெஷன் தண்ணியில் போட்ட சக்கரை மாதிரி கொஞ்சம் நாளே கரைஞ்சி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப் இருக்கும். கீப் மூவிங்.